நமச்சிவாயம். ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி. ஆடி மாதம் இருக்கிறதுலே ஒரு நல்ல மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசங்கள்லாம் ஒரு 3 மாசத்தை நம்ம சொல்லலாம். ஒரு தை மாதம், ஒரு ஆவணி மாதம், அதுக்கப்புறம் சொன்னால் இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த தையும் ஆடியும் உத்தராயணம் தட்சிணாயனம் சூரியனை அடிப்படையாக கொண்டது, ஆவணி சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே பலரும், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நிறைய துன்பங்கள், திடீர் இழப்புகள், அதாவது வாழ்க்கையே டோட்டலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ட்ரீமாக சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சில நேரங்களில் ஒரு சில விஷயம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அப்படியே தடம் மாற்றி விட்டுடும். இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்கள சம்மந்தமே இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செஞ்சு விட்டுடும், வழி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடுகளாகட்டும் உள்நாடுகளாகட்டும், குறிப்பாக பெண்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க போது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அப்போ நிச்சயமா பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நிறைய சேஞ்சஸ். கடகத்துல குரு இருக்காரு, குரு கூட சேரக்கூடிய சூரியன் எப்பேற்பட்ட விஷயங்களையும் காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ராசியில குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஆடி மாதம் அந்த குருவும் சூரியனும் இணைகின்ற காரணத்தினால் குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா அரசியல் நண்பர்கள், அதே போல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதாவது அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் இப்ப அரசாங்கம் சார்ந்த டிபெண்டடா ஒரு டெண்டர் பிசினஸா இருக்கலாம், ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஒரு பேக்கப் ஆஃபீஸா இருக்கலாம் நீங்க. ஸோ ஐடி செக்டராக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு தலைபோற பிரச்சனை, ஒரு வீண்பிழையமான ஒரு தலைகுனிவு, என்னால முடியல சாமி, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, அல்லது எது இங்க நடந்துருமோன்னு பயமா இருக்கு, இல்ல ஒரு எதிரி இருக்காங்க நம்மள உள்ள போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு, சிறை தண்டனைகளாக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம், மெயினா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த மாசம் அந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகம் சொல்லும், ரகசியம் சொல்லும் உங்க பிறப்பு ஜாதகம். அந்த ரகசியத்தை அறிந்து குறிப்பிட்ட அந்த வழிபாடுகளோ ஆலய வழிபாடுகளோ செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கட்டும். எதிரியை ஓட விடலாம். மனசே இறங்காதவங்க கூட இறங்கி உங்களுக்கு மனசை நல்ல உதவி செய்யலாம், புரியுதுங்களா? முக்கியமா அப்படி அந்த விளிம்புல கார்னர்ல எண்டில் போய் நிக்கிற சாமி, கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா என்னை தூக்கி விட்டீங்கன்னா உள்ள வந்துடுவோம், நான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எப்படியாவது என் வேலையை காப்பாத்துங்க, எப்படியாவது என் தொழிலை காப்பாத்துங்க, எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கடைசி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆடி மாசம் கை கொடுக்க போகிறது குரு சூரியன் தொடர்பு. அப்போ உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்த்துடலாம் பாருங்க. துலாம் ராசி. துலாம் ராசி என்பர்களே அற்புதமான கால நேரம். ஆடி மாசம் ராசிநாதன் சுக்கிரன் மிதுனத்தில் 9வது வீட்டுல அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் 9வது வீட்டுல இருக்கிறார். அதோட கூட தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி அமைந்திருக்கிறார். துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல யோகமான காலம். நீங்க பல முறை முயற்சி செய்து
நடக்காத விஷயம், நீங்க முயற்சியே செய்யாமல் உங்க வீடு தேடி வரும் அதிர்ஷ்டம். எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். பணமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொத்தா இருக்க அசட்டா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளா இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம். எவ்வளவோ முயற்சி பண்ணி 8 வருஷமா போராடிட்டப்படா அப்படின்னு எனக்கு வேணாம், நான் தனியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த விஷயம் என்ன ஆகுதுங்க? வீடு தேடி வந்து சேரும். அப்ப இத்தனை நாளா நீங்க எடுத்த முயற்சி, இத்தனை நாளா எதுக்காக கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்திற்கான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் கடுமையா உழைக்கக்கூடியவங்க. குறிப்பா அந்த விசாகம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அப்புறம் சித்திரை. சித்திரை அப்படியே கொஞ்சம் லேசியா இருந்துரும், அலட்சியமா இருந்துரும். கடைசி நேரத்துல போராடி ஜெயிக்கக்கூடியவங்க சித்திரை நட்சத்திரம். இங்க ஆரம்பத்துல இருந்தே முன்னாடி பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடியது, உழைக்கக்கூடியது சுவாதி. விசாகம் ஒரு கௌரவமா இருந்துரும். அப்போ உழைப்பிற்கு அஞ்சாத அதிகம் உழைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, அதிகம் உழைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசத்திலிருந்து நல்ல நேரம் ஆரம்பம். உங்களுடைய கஷ்டங்கள், அதாவது தொழில் கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்திருக்கலாம். ஒரு தீ விபத்துக்கள், அல்லது ஒரு கீழே உளறது, ஆக்சிடென்ட் ஆடுறது, வண்டி விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆபரேஷனு, இல்ல உடல்நிலை ஆரோக்கியம், மனைவி சம்பந்தப்பட்டது, கணவன் சம்பந்தப்பட்டது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது. மெயினா பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், சின்ன குழந்தையா இருக்கிறது, பேசாம இருக்கிறது, இல்லை ஆர்டிசம் ப்ராப்ளம் வர்றது, கொஞ்சம் லேட் ஆகிறது. அப்ப இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகளாக இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவும் ஒரு வகை கர்மா, பாவம். அதுக்கு அடுத்தபடியா தொழில் அமைப்புகள், பிசினஸ். மெயினா டாக்டர்ஸ்க்கு படிச்சிருக்கக்கூடியவங்க, அல்லது அந்த துறையில இருக்கக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்ப எந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், பிசினஸ் செக்டராக இருக்கலாம், ஐடி பிசினஸா இருக்கலாம், ட்ரேடிங்கா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி. அப்ப இன்னும் எத்தனை தொழில் அமைப்புகள் நீங்கள் இருந்தாலும், ஷோரூமா இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸா இருக்கலாம், மெடிக்கல்ஸாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகளாக இருக்கலாம், புரியுதுங்களா, மளிகை கடைகளாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிசினஸாக இருக்கலாம். அப்ப நீங்க எந்த மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவன குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்டரிகள் வச்சு நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், கனிம வளங்களிலிருந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அரசு அதிகாரிகள், பேங்க் செக்டர்ஸ், பிரைவேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க், அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசம் வரக்கூடிய, ஏற்படக்கூடிய, நடக்க இருக்கின்ற அந்த குரு சூரியன்கிற தொடர்பு யாருக்கு நல்லதோ இல்லையோ, துலாம் ராசிக்கு அற்புதமா இருக்கு. நல்லது நடக்கும். செய்த பாவம் தர்மம் செய்தால் போகும், நல்லதே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே.